உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது தாக்குதல் நடத்த முயற்சி மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சனாதனத்தை அவமதிப்பதை ஏற்க முடியாது என முழக்கமிட்டபடி இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான B.R. கவாய் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார்? இது குறித்தான விரிவான விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா? இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் வழக்கமான வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது வழக்கறிஞர் இடத்தில் இருந்த நபர் ஒருவர் தலைமை நீதிபதியை நோக்கி திடீரென்று காலனியை வீசி இருக்கிறார். அது காலனி என்று சில வழக்கறிஞர்களும், இல்லை அது பேப்பர் என்றும் சில வழக்கறிஞர்களும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக அந்த நபர் வீசினார் என்ன என்பது தெரிய வரவில்லை. ஆனால் வீசிய பொழுது அவர் சனாதன தர்மத்தை கொச்சைப்படுத்தும் எந்த செயலையும் நாடு ஏற்காது என்று கோஷமிட்டதாகவும் வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் வழக்கறிஞர் இடத்தில் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனையடுத்து இந்த சம்பவம் நடந்த பொழுது மிகவும் அமைதியாக இருந்த தலைமை நீதிபதி அடுத்த வழக்கினை அழைக்குமாறு நீதிமன்ற பணியாளருக்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அந்த வழக்கறிஞரிடமும் நீங்கள் உங்களது வழக்கினுடைய வாதத்தை தொடரலாம், இது போன்ற செயல்கள் எல்லாம் தங்களது கவனத்தை திருப்பாது, நீங்களும் இதனால் கவன சிதறலுக்கு உள்ளாக வேண்டாம் என்று தலைமை நீதிபதி கூறியிருக்கிறார். சம்பவம் நடந்த உடனேயே பாதுகாவலர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த நபர் நீதிமன்ற அறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் தற்பொழுது டெல்லி காவல்துறை விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற நடப்பது என்பது மிகவும் அரிதினும் அரிதாகவே பார்க்கப்படும். சில வழக்கறிஞர்களோ அல்லது மனுதாரர்களோ அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் நீதிபதிகளை நோக்கி கருத்துக்களை சற்று ஆவேசமாக கூறுவார்கள். அதற்கும் கூட மன்னிப்பு எல்லாம் கேட்கப்படும். ஆனால் இது போன்ற ஒரு காலனி போன்ற ஒரு பொருளை தலைமை நீதிபதியை நோக்கி எறிவது என்பது மிகவும் அரிதினும் அரிதான ஒரு நிகழ்வாகவே இன்றைய தினம் நடந்திருக்கிறது.